ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? எஸ். வெரி குட் மார்னிங். ஜஸ்ட் யாராவது குட் மார்னிங் சொல்லுங்க, அப்பதான் சரி. ஓகே, நான் வந்து கண்டினியூல வெரி குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். தேங்க்யூ தேங்க்யூ. வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஒரு நார்மலா ரியாக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி வந்து நம்ம சர்ப்ரைஸா ரியாக்ட் பண்ணுவோம். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து காரணங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கும் நம்மளோட மைண்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தியும், நம்மளுடைய நார்மலா சப்கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டோட ஆக்டிவேஷனை பத்தியும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதற்கான இதுதான் இது. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்க, ஒரு கால்குலேஷனுக்காக கேட்கறாங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு 5 குழிய வந்து 5 நாள்ல எடுத்தாங்கன்னா, 5 பேர் சேர்ந்து 5 குழிய 5 நாள்ல எடுக்கிறாங்க. அதே டைம்ல 100 பேர் சேர்ந்து 5 குழிய 100 பேர் சேர்ந்து 100 குழி எடுத்தாங்கன்னா எத்தனை நாள்ல செய்வாங்க? யாருக்கா பதில் தெரியுமா? அஞ்சு பேர் சேர்ந்து 5 குழிய 5 நாள்ல வெட்டுறாங்க. 100 பேர் சேர்ந்து 100 நாள்ல எத்தனை குழி வெட்டுவாங்க? இல்ல, எத்தனை நாள் தான் கேட்டிருக்கிறேன், எத்தனை குழி வெட்டுவாங்கன்னு கேட்டல. 100 பேர் சேர்ந்து 100 குழிய எத்தனை நாள்ல வெட்டுவாங்கன்னு கேட்டிருக்கேன். ஒரு நாள் இல்லையா? 5 பேர் சேர்ந்து 5 நாள்ல வெட்டினாங்கன்னா 100 பேர் சேர்ந்தாலும் 5 நாள்ல தான் வெட்ட முடியும். ஏன்னா 100 குழி எடுக்கணும் இல்லையா? 100 பேர் சேர்ந்தாலும் 100 குழி தானே எடுக்கணும். 5 பேர் சேர்ந்தாலும் 5 குழி தானே எடுத்தாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் மொத்தமா வந்து 5 நாள் தான் ஆகும். அப்போ இது வந்து என்னன்னா, நம்ம பிரெயினை பொறுத்த வரையிலும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து நமக்கு சொல்லும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஈஸியான பதில டக்குன்னு சொல்லிடும். அதனாலதான் நீங்க எல்லாம் வந்து 100ன்னு சிந்திச்சீங்க இல்லையா? 100 100 100 5 5 5 அப்போ ஈஸியா போச்சு. 5 5 5 5 5 5 தானே வந்துச்சு. அப்ப 100 100 100 தானே வரும். அது எப்படி 100 100 5ஆக மாறும்? நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே நம்மளோட பிரெயினோட நார்மலாவே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது, நம்மளோட கான்சியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமா கொஞ்சம் ஸ்டஃபா இருந்தா, அதை வந்து ரிசல்ட் சொல்ல முடியல, கொஞ்சம் டஃப்பான நிகழ்வாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, டக்குன்னு தூக்கி சப்கான்சியஸ் மைண்ட கொடுத்துரும். சப்கான்சியஸ் மைண்டு 5 5 5 100 100 100 டக்குன்னு பதில் சொல்லிடும். அதனாலதான் 100 வந்துருச்சு எல்லாத்துக்கும். பட் அந்த 100 கிடையாது. அதை ஒரு செகண்ட் நம்ம ஆலோசனை பண்ணி அதை கால்குலேட் பண்ணி சொன்னோம்னா 5 நாள். 5 பேர் சேர்ந்து 5 குழிய 5 நாள்ல வெட்டுறாங்க. அதே மல்டிபிள் ஆகுது.
100 பேர் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, 100 குழிய வந்து எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நாள் ஆகும்? 5 நாள் தான் ஆகும். ஏன்னா அதே டைமிங் தானே, அந்த குழி எடுக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து ஒரே டைம் தான் இருக்கு. ஆள் தான் அதுக்கு பதில் அதிகமாயிட்டாங்களா, 5 பேருக்கு பதில் 100 பேரா மாறிட்டாங்க. 5 குழிக்கு பதிலா 100 குழியாக மாறிடுச்சு. ஆனா அந்த டைமிங் நம்ம கணக்கு பண்ணும்போது ரெண்டும் ஒன்னாதான் இருக்க போகுது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இதை உங்க மனசு ஏத்துக்காது. பயங்கரமா இப்போ நீங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, எப்படி இது சரி, எப்படி இது சரி, இது வந்து சாத்தியமா, இப்படி வந்து இந்த கன்ஃபியூசன் நமக்கு ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து இந்த மாதிரிதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஈஸியான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லும் போது அது வந்து ஓகே நார்மல் அப்படின்னு ஏத்துக்கும். ஆனா அது வந்து நார்மல் இல்ல, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் சொல்லணும்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு நிறைய நம்மளை போட்டு குழப்பிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஹோட்டல்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் போய் சூப் சாப்பிடுறாரு, ஒரு சூப்பு காஃபி ஏதோ சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி முகத்தையெல்லாம் சுழிச்சிட்டு அந்த கப்பை தட்டி விட்டு போயிட்டாரு. தட்டி விட்டு சண்டை போட்டு போயிட்டாரு. சோ அந்த நபர் வந்து அதை செஞ்சுட்டு போன உடனேயே என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் கேக்குறாங்க, என்ன ஏன் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா சொல்றாங்க, அவ ஒரு சைக்கோப்பா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாத்துக்கும் என்ன தோணுது, ஓகே இட்ஸ் அ நார்மல் இல்லையா, இது வந்து நார்மலான விஷயம்தான், அந்த ஆளு சைக்கோ அதனால அவன் அப்படிதான் இருப்பான், வெரி சிம்பிள், நம்ம முடிச்சிட்டோம். பட் அதே டைம்ல இன்னொரு ஆள் அதே வேலையை திரும்ப செய்யறாரு, அதே மாதிரி ஒரு சூப் வாங்குறாரு, தட்டி விட்டுறாரு. தட்டி விட்டுட்டு அவரு வந்து என்ன பண்றாரு, அப்போ அந்த மனுஷன் தட்டிட்டு அதே மாதிரி அவரும் சண்டை போடுறாரு. அப்போ ஒருத்தர் கேக்குறாங்க ஏன் நடந்துச்சு அப்படின்னு. உடனே அவரு சொல்றாரு, அந்த சூப்ல ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குங்க, சூப்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு. பாருங்க அந்த மனுஷனை, அதாவது சூப்ல இதுலதான் கம்ப்ளைண்ட், எல்லாரும் வந்து ஒன்னேதான் செய்யறாங்க. அந்த மேபி அது தீஞ்சு கிடக்கலாம்னு வச்சுக்கலாம், அந்த சூப் வந்து தீஞ்சு இருக்குது. அது சைக்கோன்னு அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் சொன்னப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, இட்ஸ் எ நார்மல்னு சொல்லிட்டாங்க. பட் அதே டைம்ல அந்த சூப் தீஞ்சு இருக்குது, அந்த சூப் வந்து கம்ப்ளைண்டா இருக்குன்னு சொன்னோடனே ஒரு கியூரியாசிட்டி வந்து நமக்குள்ள அதிகமாகுது. நம்ம ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ளார நம்ம வரோம். அத வந்து என்ன என்ன காரணம், எதனால அது ஆச்சு, அது சரியா தப்பா, அது வந்து என்ன பாய்சன் ஆயிடுச்சா, இல்ல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா, அந்த மாதிரி வந்து அத நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோட காரணத்தை தேட ஆரம்பிக்கிறோம். அங்க கும்பல் அங்க போய் சேர்ந்துருது. மக்கள் எல்லாரும் அங்க ஒன்னா போய் சேர்ந்து அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பத்தி நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம ஒரு இடத்துல எங்கெல்லாம் நம்மள வந்து ஒருத்தங்க இது நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போது, நம்ம செய்யும் போது நமக்கு அது பிரச்சனையாக வராது. அதே செயல்ல அதை மாத்தி சொல்லும் போது அது என்ன ஆகுதுன்னா, மற்றவர்களை வந்து அது ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆப்போசிட்ல நம்மளை வந்து அது பாதிக்கிறதாகவும் நமக்கு நிறைய பிரச்சனை வர்றதாகவும் மாற ஆரம்பிக்குது. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது ஆயிடுது. நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அந்த ஒரு வேர்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனையவே உருவாக்கிடுது. அங்க வந்து ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்குறதுக்கு காரணமாக மாறிடுது. அப்ப எப்பவுமே வந்து இந்த மாதிரியான சில வார்த்தைகள் வந்து ட்ரிகர் பண்ணும்போது நம்ம மனுஷங்களோட அந்த நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல ஒரு நபர் வந்து ஒரு அவரு சாதாரணமா நினைச்சுதான் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குது. அந்த ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கிற இடத்துலயே பெரிய கலவரத்தை உருவாக்கிடும். ஆனா அவரை பொறுத்தவரையில் அது நார்மலான வேர்டா இருக்கலாம். ஆனா அது வந்து என்ன ஆகும்னா மத்தவங்களை ட்ரிகர் பண்ணும் போது அவங்களோட மனசுல வந்து எதையாவது வித்தியாசமா தோணும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க உடனே அதோட காரணத்தையும் அதை வந்து சர்ப்ரைஸா எடுத்துட்டு
உடனடியா அது நார்மல் கிடையாது, இது வந்து வேற மாதிரி, இதை வந்து நம்ம செஞ்சு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் அதை ப்ராப்ளமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கும்பல் சேர்ந்துருவாங்க. நிறைய கூட்டம் கூட்டமா ஆளுக போய் அதை கேட்கறக்கும் பார்க்கறக்கும் இன்னும் நிறைய ஆளுக வந்து அங்க போக ஆரம்பிச்சிரும். இது வந்து ஜென்ரலா வந்து நம்ம அந்த கியூரியாசிட்டியை ஏற்படுத்துறதுக்கான செயல்களை எங்கெல்லாம் வந்து இந்த பிசினஸ் பீப்புள் செய்யறாங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம அங்க போக ஆரம்பிச்சிருவோம். ம். இப்போ வேற ஒரு ஸ்டோரி, நிறைய ஸ்டோரியா சொல்றது இந்த சிஸ்டமே இருக்குது. ஸோ அதனால வந்து இன்னொரு ஸ்டோரி நம்ம வந்து பேசுவோம். ஒருத்தர் வந்து நம்ம பிரெயினோட ஆக்டிவேஷனும் நம்மளோட பிரெயின் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ அதனால வந்து அதே மாதிரி தான் இன்னொரு கதையும் சொல்ல போறேன் நான். ஒருத்தர் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு, மார்க்கெட்ல போய் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக போறாரு. அந்த போன இடத்துல பாத்தீங்கன்னா அவரு நிறைய வித்தியாசமான பொருள்களை வந்து பாக்குறாரு. அதே மாதிரி அங்க நிறைய கிரீனிஷான பொருளை வந்து பாக்குறாரு. அதே மாதிரி நல்ல செடி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருளை வந்து பாக்குறாரு. அந்த மாதிரி அவரு பார்க்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டியா நிறைய விஷயத்த வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி அதையெல்லாம் சிந்திச்சு அந்த மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் அப்படியே ஜாலியா சுத்தி, ஏன்னா அங்க வந்து என்னன்னா நிறைய செடி கொடி வித்தியாசமான பிளான்ட், இந்த அதே மாதிரி வந்து ஒரு இன்னோவேஷனான ப்ராடக்ட் இதெல்லாம் விற்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த எல்லா இடத்தையும் ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சு அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட பர்ஸை பார்க்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. அவரோட பர்ஸை வந்து அவரோட ஜோப்ல பார்க்கும்போது அவருக்கு அந்த பர்ஸ் மிஸ் ஆனது தெரியுது. இப்போ இந்த பர்ஸ் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அப்பதான் இது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக போகும் இந்த கிளாஸ். ஏன்னா இது எல்லாமே ஒரு கேம் மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய கேம் இருக்கு இதுல. ஏன்னா பதில் சொல்லுங்க. அவருடைய பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பதட்டப்படுவோங்க. ஐயோ நம்ம பரிசு காணாம போயிடுச்சுன்னு பதட்டப்படுவோம். வேற என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? திருடி இருப்பாங்க, யாராவது திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும். திருடிட்டாங்க, பதட்டம், அதான் தோணும் இல்லையா? வேற இல்லைன்னா மறந்து மறந்து விட்டுட்டு இருக்கலாம் வீட்லயே அப்படின்ட்டு. இல்ல மிஸ் ஆயிடுச்சு, அது அந்த பாக்கெட் வேற கிழிஞ்சிருக்கு. பிட் பாக்கெட். எஸ், பிட் பாக்கெட். இப்ப பாருங்க, ஆக்சுவலா நான் வந்து இதுல வந்து நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா? செடி கொடி பார்த்தது, அதே மாதிரி அவர் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆனாரு, போனாரு, வந்தாரு, இப்படின்னு ஒரு கதை வந்து நாம சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த லாஸ்ட் எண்ட்ல நான் என்ன சொன்னேன்? அந்த பர்ஸ் காணாம போயிருச்சு அப்படின்னு. இப்போ உங்க பிரெயின்ல என்ன ஞாபகம் இருக்குது? செடி கொடி அந்த சூழ்நிலை அந்த மார்க்கெட் ஞாபகம் இருக்குதா? இல்ல திருட பிட் பாக்கெட்டு அவன் எப்படி அடிச்சிருப்பான், எப்படி போயிருப்பான், அந்த பாக்கெட் எப்படி கிழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் உங்ககிட்ட இருக்குதா?
எது உங்க மைண்ட் செட்ல இருக்கு இப்போ? எதுவுமே பாசிட்டிவா பாக்குறது தெரியாது, நெகட்டிவா தான் புரியும்னு வச்சுக்கலேன், மனசுல பதியும். அது ஓகே தான். அது என்னெல்லாம் இப்ப உங்க மனசுல இருக்குது அதை சொல்லுங்க. அந்த பதட்டம் தான் இருக்குங்க. பதட்டம், பிட் பாக்கெட்டு, திருட, அந்த பர்ஸ் வந்து பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் உங்க பிரெயின்ல இப்போ அதை பத்தி தான் நீங்க சிந்திக்கிறீங்க இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நேச்சுரலா இருக்குது, அழகா இருக்குது, அதே மாதிரி அவரு நிறைய பார்த்தாரு, அதை பார்த்தாரு, இதை பார்த்தாரு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எவ்வளவோ நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்மளோட மனசு சொல்லாத ஒரு வார்த்தைய, திருடன் சொல்லல, பிட் பாக்கெட்னு சொல்லல, அந்த மிஸ் ஆயிருச்சுங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ நம்ம பிரெயின் ஆல்ரெடி என்னெல்லாம் நம்ம மனசுல, நம்மளோட சப்கான்சியஸ் மனசுல நமக்கு பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பிரசன்ட் லைஃப்ல நம்ம ஒரு முடிவெடுக்க போறோம்னா அந்த முடிவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும், அந்த முடிவை வந்து நமக்கு கொடுக்கும். அது ஷார்ட்டா இருக்கும், டக்குன்னு முடிவெடுத்து சொல்லிடும். முடிவெடுத்து என்ன சொல்லிடுச்சு, பிட் பாக்கெட் அடிச்சுட்டாங்க, அது போச்சு, ஏன்னா பாக்கெட்டும் கிழிஞ்சிருக்குது, சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து உங்களை உடனடியா ஒரு முடிவெடுத்து சொல்லிடுச்சு. அதே மாதிரி உங்க பிரெயின்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அவன் அந்த நபர் வந்து போனது, அந்த பூக்கள், செடிகள், இன்னோவேஷன், வித்தியாசமான பொருள், அதை கிரீனிஷ், அதையெல்லாம் பார்த்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம பிரெயினுக்கு போயிடுச்சு. நம்ம அதை ஸ்டோர் பண்ணவே இல்லை, அது நமக்கு தோணவே இல்லை. இதே மாதிரிதான் நம்மளோட ஒரு ஒரு செயல்லையும் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறோமோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம நிறைய நல்ல விஷயங்களை வந்து ஒருத்தர்கிட்ட போய் அப்படி இப்படின்னால நல்லா பேசதான் செய்வோம். நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணுவோங்க, எப்படி இந்த ஒரு சொல்லாத ஒரு வார்த்தை நம்ம அவர்கிட்ட சொல்லவே இல்லை, பிட் பாக்கெட்னு சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்கள ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க உடனே அதை புடிச்சுக்குவாங்க, அதை பிரச்சனையாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளை பத்தி இருக்கக்கூடிய சிந்தனைகள், நம்மளை பத்தி இருக்கக்கூடிய தாரணைகள், நம்மளோட என்னெல்லாம் பிஃபோரா நடந்ததோ, அவங்களுக்கு நமக்கு என்னெல்லாம் மனக்கசப்பு நடந்ததோ அதையெல்லாம் எடுத்து ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி உங்க ரிலேட்டிவ்ஸோட ப்ராப்ளம் வருது, அப்படிதாங்க வருது. உங்களோட மேக்சிமம் உங்க ரிலேட்டிவ்கிட்ட போய் நீங்க சண்டை போடுற காரணம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் சேட் ஆவது பண்ணுங்க. சார், ஏன்னா நம்மளே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், நம்ம அந்த வார்த்தையை பேசியிருக்கவே மாட்டோம், அவர்கிட்ட அதை சொல்லி இருக்கவே மாட்டோம். ஆனா அவரு ட்ரிகர் ஆயிடுவாரு இல்லையா? ட்ரிகர் ஆகி அவரு நம்மளை வந்து முன்ன நடந்த எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து அதுக்கான காரணத்தை, அதோட சூழ்நிலைய எடுத்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாரு. இது வந்து இது எப்படி அப்படின்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரையிலும் எல்லாமே ஷார்ட்கட். இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ நம்ம இந்த ஷார்ட்கட் வந்து எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு நமக்கு வந்து ஒரு தெளிவானம் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய இடத்துல நம்மளோட முடிவுகளை வந்து சீக்கிரமா எடுக்க மாட்டோம். ஏன்னா உங்க கான்சியஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா தான் வேலை செய்யும். ஏன்னா கான்சியஸ் வந்து ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, அதுக்கு நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்கு, சீக்கிரம் வந்து ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்காது. ஆனா அதோட டைமிங்கும், அதோட வேலையும், அதோட ஒரு நிர்ணயமான முடிவு எடுக்கிறது வந்து அது செய்யாது. அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி கை மாத்தி கொடுத்துரும். அது மாதிரி நம்ம பார்க்கும்போது
ஒரு விஷயத்த வந்து நம்ம நிறைய பிரீஃபா ஒரு கதையா ஒரு பெரிய கதையா நம்ம ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம்னு வைங்க. ஒரு பெரிய கதையை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறோம். அந்த மாதிரி பேசணும்னா அவரு கடைசியில சொல்லுவாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பெரிய கதையை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசினா அவங்க நமக்கு சரியான ஒரு முடிவை சொல்ல மாட்டாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும், ஒரு சண்டையெல்லாம் நடந்திருக்கும். அந்த பொண்ணு போய் தன்னுடைய தரப்புல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நிறைய பேசுவாங்க. லேடிஸ் வந்து பொதுவாவே பேசுவாங்க. அதுல நிறைய சப்ஜெக்ட பத்தி பேசுவாங்க. அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இது பிரச்சனையாச்சு, அது பிரச்சனையாச்சு, இவங்க இது செஞ்சாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு லாங்கா பெரிய கதை பேசுவாங்க. அந்த லாங்கான பெரிய கதையை பேசி கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இந்த கதையெல்லாம் கேட்டு அந்த உங்களுக்கு தீர்வு சொல்லலான்னு வந்தாருல்ல, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லலான்னு வந்தாங்கல்ல, அவரு கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. என்ன ஆவாங்க? கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம தான் ஃபுல் கதை எல்லாமே அப் டு பாட்டம் ஒரு துளி கூட மிஸ் ஆகாம அவங்களுக்கு சொல்லிட்டோம்ல, கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு ஃபேவரா தான் பேசுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா பேச மாட்டாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். பேச மாட்டாங்க கண்டிப்பா. எதனால? நம்ம நிறைய விஷயத்த சொல்லும் போது அவங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்படி பண்ணா அந்த பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டார் இல்லையா, இந்த பொண்ணு இப்படி பண்ணா அவர் இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைய வந்து அவரு நிறைய கன்ஃபியூஸ் ஆகி சிந்திக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன ஆகும்? நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காது, அந்த வந்தவரும் கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்ப இதே கதைய அதே நிகழ்வு தான், அத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை அப்படியே சுருக்கி ஒரு சின்ன கதையா சொல்றாங்க. அது வந்து இந்த மாதிரி அவரு இடையில அடிச்சாரு, அவ்வளவுதான், என்னை வந்து துன்புறுத்தினாரு அப்படின்னு சொல்லி அது என்ன ஏது எப்படி எங்க நடந்தது என்ன மாதிரி ஆச்சு அதை வந்து என்ன மாதிரி எல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் இல்லாத ரேண்டமா ஒரு பதில ஒரு ஒரு கதைய ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு கதையை வந்து நம்ம சொல்லும் போது அவங்க வந்து அவங்க கன்ஃபியூஷனே இல்லாம கான்பிடென்டா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு சின்ன கதையை சொன்னப்போ என்னாச்சு? அக்செப்ட் பண்ணிடுவாங்க சார். டாக்டர் சேம் திங் ஹேப்பனிங். எஸ், டாக்டர் கிட்ட போனா இதுதான் சார் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உண்மை அதுதான். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட ஆகட்டும் வக்கீல்கிட்ட ஆகட்டும் யார்கிட்ட போனாலும் சரி, நம்மளை பத்தி நிறைய கதை பேசுறதை விட அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நாம ஹைலைட் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க கேட்ச் பண்ணிக்குவாங்க. பட் அது தெரியாம நிறைய வந்து போய் அவர்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட போய் அவருக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது இதெல்லாம் நடந்தது நிறைய கதை அவர்கிட்ட சொல்லும் போது அந்த டாக்டர் கன்ஃபியூஸ் ஆகி மளிகை கடை லிஸ்ட் எழுதி உங்க கையில கொடுத்துருவாரு இல்லையா? நான் கூட பல இடத்துல சொல்லியிருப்பேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதிட்டே இருப்பாரு, உங்களுக்கு என்னமா தலைவலி, அப்புறம் இடுப்பொலி இருக்கு இடுப்பொலி, உங்களுக்கு அப்புறம் வேற என்னமா இருக்கு, கொஞ்சமா முதுகுவலி இருக்கு, முதுகுவலி. இடுப்பொலிக்கும் முதுகுவலியும் ஒண்ணுதான், இருந்தாலும் அவரு அதுக்கு ரெண்டு மாத்திரை எழுதிடுவாரு. சரி அப்படியே கேட்டுட்டே இருக்காரு, போன மாசம் கொஞ்சம் முட்டுல வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி ஓகே முட்டு வலி. பாருங்க எல்லாமே ஒண்ணுதான், நாலுமே வலிதான், ஒரு பேசிக்கான மருந்து கொடுத்தா போதும். இவர் என்ன பண்ணாரு, 4 வலிக்கு 4 விதமான மாத்திரை. அது பேஜ் முடிஞ்சு போயிருச்சாமா. அடுத்த பேஜ் திருப்பிட்டு அந்த பேக் சைட்ல திரும்ப எழுத ஆரம்பிப்பார். அப்ப என்னன்னா, நீங்க ஒரே ஒரு மாத்திரை வாங்கி ஒரு பெயின் கில்லர் போடுறதுக்கு பதிலா 4 பெயினுக்கு 4 பெயின் கில்லர் வாங்கி போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு பேசி இருக்கிறோம். அவரும் வந்து என்ன பண்ணுவாரு, பிரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த பேஜ் முடிச்சேன்னு திருப்பி வச்சு பின்னாடி எழுதுறாரு. ஸோ காய்கறி மளிகை அதெல்லாம் வாங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் அவரை அப்படியே எழுதி கணக்கு போட்டு திருப்பி வச்சு பின்னாடி கணக்கு போடுவாரு இல்லையா? அப்படிதானே ஜென்ரலா நடக்கும்.
ஆனா இந்த மாதிரி நம்ம நிறைய கதை சொல்லும் போது நிறைய விஷயத்த பேசும்போது அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளார போய் நம்ம மாட்டிக்கிறோம். we can open. நீங்க வேணா ஓபன் பண்ணிக்க, ஒண்ணும் தப்பு இல்லை. பார்மசில எல்லாம் 200% லாபம். எவ்வளவு லாபங்க? நீங்க பார்மசி ஓபன் பண்றதை விட நிறைய லாபம் வேணும்னா பார்மசி கம்பெனி ஓபன் பண்ணிக்கணும். அது இன்னும் அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஏதோ வீட்லயே வந்து ஏதோ காஃப் சிரப் செஞ்சு வித்தீங்கனாலே போதும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஏன்னா அதுல வந்து 200-400% வரைக்குமே லாபம் இருக்குது. நீங்க வெறும் ஒரு 20 ரூபாயோட பொருள் செஞ்சுட்டு 220 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப எவ்வளவு மடங்குன்னு நீங்க கணக்கு போட்டுக்கணும். எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. இப்போ இன்னொரு இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். யாரெல்லாம் பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். உங்க லைஃப்ல எப்படி இருக்குதுங்க? பதில் சொன்னாதான் இதுக்கு சுவாரஸ்யமான பதில்கள் பேச முடியும். உங்க நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கு. வேற நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு. வேற யாராவது சொல்லுங்க, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது? சும்மா சொல்லுங்க, எஸ்ஆர் நோவாவது டைப் பண்ணுங்க. உங்க லைஃப் எப்படி இருக்குது? ஓகே, ஒரு பேப்பர் நோட்டு எடுத்துக்கங்க. 14x27, அதாவது 14x27. பதில் சொல்லுங்க. 378 சார். 378. இப்ப பாருங்க, நீங்க இது ரெண்டுல எது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? 14x27 சொல்றது கஷ்டமா இருந்துச்சா, இல்ல உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ற கஷ்டமா இருந்துச்சா? இந்த கால்குலேஷன் தான் சார். கால்குலேஷன் 14x27 வந்து சொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே நீங்க ஒரு உண்மை சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்ட கேள்வி என்ன? உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எவ்வளவு பெரிய மேட்ரு பாருங்க. உங்க லைஃப் எவ்வளவு லாங் இல்லையா? ஒரு 5 வருஷம் இல்லைன்னா 10 வருஷம், கம்மியா ஒரு 3-4 வருஷத்தோட கால்குலேஷனாவது எடுத்து தானே நம்ம ஒரு கிராஃப்ட் எல்லாம் போட்டு நம்ம எப்படி டெவலப் ஆயிருக்கிறோம். ஒரு வருஷம் வச்சுக்கலாம், ஒரு வருஷத்துல எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு நாள் எல்லாம் கணக்கு போட்டு கம்மியா ஒரு 3 மாசம் இல்லைன்னா 6 மாசம், ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷம், இதையெல்லாம் கணக்கெடுத்து அதுக்கு ஒரு கிராஃப்ட் போடணும் இல்லையா? நான் அன்னைக்கு வந்து இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து ட்ராஜடி, இதெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வந்திருக்குது, அப்புறமா நான் நிறைய லாஸ் ஆனேன், நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், அதுக்கப்புறமா நான் இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன், அதுல எனக்கு வந்து நிறைய ஆஃப்டர் திஸ் கோர்ஸ் குட் லைஃப். எஸ், அந்த மாதிரி அந்த பிஃபோர்ல நிறைய ஸ்டோரியே இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த கிளாஸ் இதுலயும் நிறைய ஸ்டோரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ட்ராஜடி இருந்துச்சு, இது மாறுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, இது மாறுச்சு, இது வந்து நான் இப்படி ட்ரை பண்ணேன், இது சக்சஸ் ஆச்சு, இந்த சக்சஸ் எல்லாம் சேர்ந்துதான். ஆனா எவ்வளவு ஷார்ட்டா நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க, எஸ் நல்லா இருக்குது, என் லைஃப் நல்லா போகுது. இது உண்மையில அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா? ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சின்ன சின்னது இருக்குதா இல்லையா? ஆனா நம்ம என்ன சொன்னோம்? லைஃப் நல்லா இருக்கு. எஸ், இப்போ இது வந்து தப்பு கிடையாது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான். நம்மள அறியாமையே நம்ம வந்து நேத்து முந்தா நேத்து நடந்த விஷயங்கள் இல்லைன்னா நேத்து நைட்டு நடந்த விஷயங்கள் நமக்கு வந்து சில சந்தோஷங்களை கொடுத்துருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி நம்மளோட பாஸ்ட்ல ரொம்ப வருஷத்தோட எல்லா நிகழ்வுகளையும் நீங்க வந்து ஒன்னா பதில் சொல்லிட்டீங்க டக்குன்னு.
இப்ப நீங்க காரணமாவும் சொல்லிருக்கலாம்ல. நீங்க எத்தனாவது பேட்ச்ல சார் படிச்சீங்க? 18th சார். 18th. பாருங்க 18th பேட்ச்ல வந்து படிச்சவரு. அந்த டேஸ் கூட நம்ம வந்து எடுத்திருக்கலாம். எனக்கு வந்து அந்த கோர்ஸ்க்கு அப்புறமா இவ்வளவு நாள் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமாக நம்ம புரியாம வாழ்ந்திருக்கிறேன், ரொம்ப வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரியோ ஒரு ஹிஸ்டரியோ வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அதுக்குண்டான கிராஃப்டை பத்தி ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு லாபம் வந்துச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரிய எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. ஒரு சிம்பிள் விஷயம் 14x27ங்கிறதுக்கு எந்த ஸ்டோரியுமே கிடையாது இல்லையா? சார். ஆனா உங்களுக்கு கஷ்டம் எதுக்கு இருந்துச்சு? கால்குலேஷனுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா சீக்கிரமா ஒரு முடிவை வந்து எடுத்துரும். இப்போ உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருங்க? அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ங்கிற விட நல்ல ஆக்டர் யாரு? நல்ல ஆக்டர்னா கமலஹாசன் தான் சார் சொல்லணும். கமலஹாசன். வேற யாருக்கு நல்ல ஆக்டர், நல்ல சிறந்த நடிகர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? சிறந்த நடிகை யாருங்க? யாரு? நோ. சிறந்த நடிகை யாருங்க? ஷக்கீலா, உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. பதில் சொல்லுங்க. ஒரு நல்ல சிறந்த நடிகை. சும்மா ஒரு நடிகையோட பேர் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். யாராவது ஒருத்தர், நிஷா, கல்பனா, ஜோதி, ஷியாமா, நம்ம இவங்க பரணி, யார் வேணாலும் சொல்லலாம். பானுமதி சார். பானுமதி. எஸ், பானுமதி. இப்போ சிறந்த நடிகை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது என்ன சாய்ஸ் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சதா இல்ல வந்து யாராவது அவார்டு கொடுத்தாங்களா, அதை வந்து ரெகனைசேஷன் பண்ணாங்களா, கவர்மெண்ட்டோ இல்ல வந்து நம்மளுடைய இந்த பிலிம் சிட்டியோ வந்து அவங்களுக்கு சிறந்த ஒரு அவார்டை கொடுத்துதா, இப்படியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணல. உங்க மனசுக்கு அவங்கள பிடிக்கும், அவ்வளவுதான் இல்லையா? இவரோட சாய்ஸ் வந்து கமல். அவருக்கு கொஞ்சம் மனசுல வந்து பிடிச்ச நபர் வந்து கமல். சோ அதனால சிறந்த நடிகர்னு சொல்லிட்டாரு. சாருக்கு வந்து பானுமதியை வந்து கொஞ்சம் பிடிக்கும். சோ அதனால என்ன சொன்னாங்க, அவங்க சிறந்த நடிகைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆக்சுவலா கொஸ்டின் என்ன, பதில் என்னங்க? நம்ம கொஸ்டினுக்கு பதில் சொல்லல, நம்மளோட சாய்ஸை தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா சார்? இதுதான் வித்தியாசம். நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு எது அட்ராக்ட் ஆகுதோ, எது நமக்கு சந்தோஷத்தை தருதோ, எது வந்து என்ஜாய்மெண்டா ஃபீல் ஆகுறோமோ அதைத்தான் கரெக்ட் நம்பர். நம்ம ப்ராப்ளம் என்ன? ப்ராப்பரா நம்மளோட ப்ராப்ளம் என்ன? நம்ம மைண்டுக்கு எது கரெக்ட்னு படுதோ அதுதான் பெஸ்ட்னு சொல்றோம். இப்போ நிறைய பேர் பணம் ஏமாந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். ஒருத்தங்கிட்ட இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான். இங்க என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களோட சாய்ஸ் தான் அங்க பிரச்சனையா மாறிச்சு தவிர அந்த மனுஷனோட டிக்னிட்டியோ அந்த மனுஷனோட ஒழுக்கமோ அவங்க சரியா இருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கான சர்டிபிகேஷனும் பண்ணல, அதை வந்து வெரிஃபை பண்ணல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட சாய்ஸை வந்து அப்ளை பண்றோம். நம்மளுடைய அந்த ரியலான காரணத்தையோ அந்த இதையோ வந்து நம்ம சூஸ் பண்ணாம நம்ம சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய, நம்ம வந்து எக்ஸைட்மெண்டா நம்ம வந்து எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கிறத தான் நம்ம ஃபீல் ஆகுறோம். நமக்கு சந்தோஷம் தர்றது தான் நம்ம வந்து ஃபீல் ஆகுறோம்.
அப்ப என்னன்னா ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட நல்ல சாஃப்டா அழகா சந்தோஷமா நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களோட நல்ல பரஸ்பரம் நல்ல டெப்தா பழகுனா அவங்கள நம்பிடுவீங்க இல்லையா? எஸ்ஆர். சார். ஆனா உண்மையில உள்ள என்ன இருக்குது? அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கு. உங்களை எப்படியெல்லாம் வந்து ஏமாத்தணும்னு இன்னொரு திட்டமும் அவங்க வச்சிருக்கிறாங்க. இது நமக்கு புரியுமா? புரியாது. புரியாது. இங்கதான் நம்ம ஏமாந்துறோம். இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல வந்து இதை அப்ளை பண்றாங்க. ஏன்னா நம்ம மைண்ட் என்ன பண்ணும், நம்மளோட ரியாலிட்டியை எடுத்து கால்குலேட் பண்ணி சொல்லாது, நம்மளோட சாய்ஸை தான் சொல்லுது. ஏன்னா நமக்கு ஃபீல் ஆகுது, அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு லவ் இல்லையா? கமலஹாசனை பார்க்கும்போது ஒரு ஃபீல், அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. சோ அதைத்தான் ஃபீல் பண்ணுச்சு தவிர உண்மையிலேயே கமலஹாசன் எப்படிங்கிறத வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுதான் நம்ம பிரெயினோட ப்ராப்ளமே. இங்கதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சிட்டு அப்புறம் வந்து என்னது அது பிட்காயின் ஈமுகோழி என்ன தெரியாது, ஈமுகோழி இது ஈமுகோழி. எஸ், அதெல்லாம் பெரிய ஒரு இது ஸ்கேம்ல வந்து ரொம்ப பெரிய அளவுல நடந்த ஒரு விஷயம் அது. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அது என்ன வந்து பாம்பு, அந்த இந்த 2 தலை பாம்பு, மண்ணொலி பாம்பு. அப்புறம் வந்து என்ன ரைஸ் புல்லிங் அந்த மாதிரி, அப்புறம் இந்த இரிடியம் இதெல்லாம் இருந்தது. அது இல்லாம மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நீங்க எல்லாம் வந்து நம்ம கிளாஸ்ல இருக்கிறீங்க. பொதுவாவே வந்து என்னோட கருத்து என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் எடுத்து இதை நீங்க வித்து இதுல இருந்து நீங்க லாபம் சம்பாதிக்க முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா சாத்தியமே இல்லைங்க. நீங்க கோடீஸ்வரனா மாறவே முடியாது. என்ன பொறுத்த வரையிலும் அது எல்லாமே பயங்கரமான ஃப்ராடு தான். நீங்க இந்த 4 பேர்த்த சேர்த்தணும், அது கீழே இன்னும் 4 பேர்த்த சேர்த்தணும், இந்த ப்ராடக்ட் இங்க போய் விற்கணும்னா உங்க லைஃப்ல உங்க டைம் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம இதுல வந்து ஒருத்தவங்க கூட இப்ப கூட சமீபத்துல ஜாயின் பண்ணவங்க, ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 கிலோ பருப்பை வந்து வித்தா ஒருத்தர் வந்து ஒரு விவசாயிட்டு இருந்து ஒருத்தர் வந்து பருப்பு வாங்குறாரு. அவர் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் அவருக்கு உண்டான லாபம் வச்சு ஒரு விலை வச்சு விற்கிறாரு. அதை வந்து கடைக்கு வருது, அவரு ஒரு விலை வச்சு விற்கிறாரு. நீங்க அதை வாங்குறீங்க, சாப்பிடுறீங்க. இப்போ 3 கமிஷன் போயிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் டைரக்டா விவசாயிட்டே வாங்குறேன். இது அப்பட்டமான பொய். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த 3 ஸ்டேஜ்ல இருக்கிற லாபத்தை தான் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. சோ ஒரு 100 ரூபா கிடைச்ச ஒரு பொருளை 3 டைம் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எப்படி லைஃப் டைமா கொடுக்க முடியும்? அதே மாதிரி கீழே எப்படி பிரான்சஸா இந்த 100 ரூபாயை பிரிச்சுட்டே இருக்க முடியும்? சாத்தியமே படாது. ஒரு ஸ்டேஜ்ல அது ஸ்ட்ரக் ஆயிடும். அதுக்கப்புறம் அவருனால கொடுக்க முடியாது. ஏன்னா கீழே பெருசா வளர வளர இவங்கனால வர அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ண முடியாது, ஹோல்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி இதுல என்னன்னா, இவங்க கொடுக்குற பொருள் வெறும் 50 ரூபாட பொருளை ஆக்சுவலா அந்த 100 ரூபாட பருப்பை உங்க தலையில 1000 ரூபாய்க்கு கட்டுறாங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்து அந்த பருப்பை வாங்குறீங்க. என்ன கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கு, இதுல புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு, இதுல வந்து சேச்சுரேட்டட் சுகர் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அதுல வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கதா செய்யுது. இதுக்கெல்லாம் ஸ்பெசிபிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாதாரணமா எதை வேணாலும் கன்சியூம் பண்ணலாம். ஆனா இந்த ப்ராடக்ட 100 ரூபாட பொருளை 1000 ரூபாய் சொல்லி உங்களுக்கு வித்துட்டு அந்த 900 ரூபாய் எடுத்து அதை வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப எங்க இவங்க வந்து ஆக்சுவலா அங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த 100 ரூபாய் கதை போச்சு? 3 இடத்துல லாபம் வச்சு ஒரு விவசாயிட்டு வந்த பொருளை நாங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. 100 ரூபாய் பொருளை
1000 ரூபாய்க்கு விற்கவும் செஞ்சாங்க. இது ரெண்டுமே தப்பா நடந்திருக்குது. நீங்க தான் மல்டி லெவல்ல நம்பிட்டு இருக்கீங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். அதனாலதான் நான் அட்வைஸ் பண்றது, என்னோட லைஃபோட அனுபவம் நான் சொல்றது, இந்த மாதிரி ஸ்கேம்குள்ள போய் தயவு செஞ்சு யாரும் சிக்கிறாதீங்க. நீங்க உங்க கையிலிருந்து வச்சு என்ன பிசினஸ் பண்ண முடியுமோ உங்க தொழில, நான் இந்த கிளாஸ்ல சொல்லும் போதே தெளிவா சொல்லியிருப்பேன். நீங்க பண்ற பிசினஸ்ல இருந்து, நீங்க விற்கிற பொருள்ல இருந்து நீங்க கோடீஸ்வரனா மாறும் இல்லையா? எஸ் சார். அதுதான் நம்ம கிளாஸோட முக்கியத்துவமே. நம்ம இதைத்தான் செய்யணும்னு நான் எல்லாத்துட்டையும் சொல்றது. நீங்க உங்க தொழில்ல நீங்க டெவலப் ஆகுறது எப்படின்னு சிந்திங்க. யாரோ பண்ற தொழில போய் நீங்க பண்ணி கோடீஸ்வரன் ஆகணும்னு சிந்திக்காதீங்க. அது நீங்க எந்த காலகட்டத்திலையும் நீங்க பெரிய ஆளாகவே முடியாது இல்லையா? ஆனா வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வரும்போது அதை எடுத்து நம்ம செய்யணும். அதுதான் பிசினஸ். சோ அது வந்து நீங்க இதே மாதிரிதான், எப்படி உங்க தொழில வந்து ஒரு ஸ்பெசிபிகேஷன் கஷ்டம் இருக்குதோ, எதையெல்லாம் நீங்க செஞ்சு சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி வேற ஒரு தொழில் அமையும். அதை நீங்க எடுத்துட்டு செய்யலாம். ஆனா நான் வந்து இந்த மாதிரி நிறைய அப்படியெல்லாம் வித்து இவங்களுக்கு வந்து அதை கொடுத்து ஒரு ஒரு ரொம்ப மோசமானது இந்த ஒரே பொருள் நிறைய நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோனி ஜூஸ் கொடுத்தாங்க இல்லையா? யாரையும் நான் தப்பு சொல்லல, நோட்டிஃபை பண்ணி சொல்றதா இல்ல. நோனி என்னங்க ஆச்சு? யாரெல்லாம் வாங்கி குடிச்சீங்க? பயங்கர ரிசல்ட்டா? எப்பயும் போலதான் சார் இருந்தது சார். எப்பவும் போலதான் இருந்துச்சு இல்லையா? பாவம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க. அது வந்து ஒரு தர்பூசணி அளவு கூட வேலை செய்யல இல்லையா? எஸ் சார். தர்பூசணி கூட இந்த சூட்டை எல்லாம் கம்மி பண்ணி விடும், அந்த வேலையை கூட வந்து அது செய்யல. சம்டைம்ஸ் வந்து தர்பூசணி நம்மளை கஷ்டப்படுத்தவும் செய்யும். அந்த மாதிரி ஒண்ணு கஷ்டப்படுத்தவும் இல்லை, நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல. ஆனா நிறைய வித்தாங்க. நிறைய அதான் ஒரு 50 ரூபா 10 ரூபாட பொருளை உங்க தலையில 1000 ரூபாய்க்கு கட்டிட்டாங்க. அந்த நோனி ஃப்ரூட்டா வித்திருந்தா அவ்வளவுதான் விலை வந்திருக்கும். அதை வந்து ஜூஸா மாத்தி அதை வந்து கன்சியூம் பண்ண வச்சு அதை வந்து பெரிய பொருளா மாத்தி அது மார்க்கெட்ல இல்லாத ஒரு பொருளாகவும் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளை பொறுத்தவரையில் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது நம்ம வந்து நம்ம நம்புறதுல வந்து தவறாக நம்புறோம். பெருசா கிடைக்கிறதா அவங்கள வந்து ஸ்கேம் பண்ணாங்க, பிரைம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க உள்ள போகவே கூடாது. அதுக்குள்ள போய் நீங்க வந்து அரெஸ்ட் ஆகி அங்க உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடைக்காது, எதுவும் நடக்காது இல்லையா? நமக்கு வந்து எப்பவுமே என்ன வேணும்? என்ன வேணுங்க? இங்க எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட மனசுல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஆமா இதெல்லாம் நார்மல்ப்பா. எப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ஏமாறுவோம், அப்புறமா அது சரியா போயிடும். எப்பவுமே அப்படிதான் நம்ம மைண்டு, நம்ம லைஃப் அப்படிதான். அங்கங்க நம்ம வந்து நஷ்டம் ஆகி அது வந்து சரியில்லாம போயிடும். சிலர் வந்து ஏத்துக்குவாங்க, சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. இதை செஞ்சா நமக்கு நடக்கும், இது நடக்காது, இப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல இருக்கிறது தான் நம்ம பிரெயின். ஸோ அப்ப நம்ம வந்து இதை வந்து சிம்பிளா ஏத்துக்கும், இது நார்மல்னு சொல்லி ஏத்துக்கும். ஆனா நம்ம ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கும் போது அது என்னன்னா, நமக்கு எல்லாமே என்னன்னா ஒரு ரேண்டமா நடக்கணும். அதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஒரு கெட்டது நடக்கணும், ஒரு தோத்து போகணும், ஜெயிக்கணும், ஒரு நஷ்டம் ஆகும், அவங்க பொய் சொல்லுவாங்க, நம்ம ஏற்று. இது வந்து நம்மளோட மனசோட நிலையே அப்படிதான் இருக்குது. எப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ். அதாவது அவங்க தப்பாவும் பேசுவாங்க, நல்லதும் நடக்கும், அவங்க கெட்டதும் செய்வாங்க, நல்லதும் செய்வாங்க. எல்லாமே ஏத்துக்கிட்டு தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஷெட்யூலாக இருக்குது. அதே டைம்ல வந்து ஒருத்தர் நேர்மையா உங்ககிட்ட வந்து சொல்லி ஒரு பிசினஸ வந்து கொண்டு வராரு, ஒரு தொழிலை பத்தி பேசுறாரு அப்படின்னா நீங்க அதை நம்ப மாட்டீங்க இல்லையா? தொடர்ந்து உங்க லைஃப்ல வந்து நன்மையே நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருப்பீங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல சொல்றோம், உங்களுக்கு தொடர்ந்து நன்மையே நடந்துட்டு இருக்கும், நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றோம். பாருங்க, நிறைய பேர் பிராக்டிஸே பண்றது இல்ல. காலையில முழிச்சே இருங்க, தூங்காதீங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா தூங்காதீங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு நம்ம சொல்றோம். இத வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதனால?
அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்த கான்சிடென்டா தொடர்ந்து சொன்னோம்னா நம்ம மக்கள் செய்ய மாட்டாங்க. டெய்லி ஒரே மாதிரி ரொட்டீனா செய்ய சொன்னா செய்ய மாட்டாங்க. சூசிங்கா இருக்கணும். ஒண்ணு மோசமா இருக்கணும், ஒண்ணு அதாவது கேப் விட்டு போறதா இருந்தா அவங்க ஏத்துக்குவாங்க. ஒரு நாள் செய்யணும், ஒரு நாள் அட்டன் பண்ணணும், ஒரு நாள் அட்டன் பண்ணக்கூடாது. அவங்க மைண்டே அப்படிதான். மனுஷனோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால ஐ எம் நாட் ஸ்லீப்பிங் சார். எஸ், அது நல்லது. நானும் தான் தூங்குறது இல்லையில. நீங்களும் தூங்காம இருக்கிறது நல்லது. ஸோ தூங்காம இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து நம்ம உடம்புல நடக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த பெயின் எல்லாம் ஃபீல் ஆகாது. நிறைய விஷயங்கள் வந்து வேரியன்ட் மாறும். பகல் அந்த 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைஃப்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களோட அந்த ஸ்னோஸ் அது ஒரு பயங்கரமான ஃபீல். ஏன்னா நம்ம லைஃப வந்து 1.5 மணி நேரம் ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ஒன்ஸ் நீங்க அந்த அலாரம் அடிக்கும் போது அதை வந்து அதுல 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் இருக்கு? அலாரம்ல 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டாப் ஒன்று, ஸ்னூஸ் ஒன்று சார். எஸ். ஆனா நம்ம எதை யூஸ் பண்றோம் அதிகமா? ஸ்னூஸ் தான் சார் மேக்ஸிமம். எஸ். இது என்ன நடக்கும் தெரியுங்களா? அந்த ஸ்னோஸ் அமுத்தும் போது நம்ம வாழ்க்கையும் ஸ்னோஸ் ஆயிடும். இப்ப எல்லாம் அப்புறம் எப்படி? ஸ்னோஸ்னா என்ன? இப்ப இல்ல அப்புறம். அப்போ உங்க நன்மை நடக்கிறதெல்லாம் என்னவாகும்? லேட்டாக தான் கிடைக்கும். இப்ப இல்ல அப்புறம். அப்புறம் எஸ், அதுதான். அதாவது நீங்க தூக்கத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, காலையில நீங்க ஒரு அலாரம் அடிச்சோன்னே கண்ணு முழிக்கிறீங்க. முழிச்சோடனே வேக்கப் ஆயிரும். உங்க பிரெயின் வந்து வேக்கப் ஆயிரும். திரும்ப உங்க பிரெயின் தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா நீங்க எவ்வளவு டைம் ஸ்கிப் பண்றதுக்காக நீங்க அந்த ஸ்னோஸ் அமுத்துறீங்க? 10 நிமிஷம் இல்லையா? எஸ் சார். ஆனா அந்த 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உங்களை என்ன பண்ணும் தெரியுமா? 1.5 மணி நேரம் உடம்பு டயர்டா இருக்கும். நீங்க எந்திரிச்சிருவீங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அந்த ஸ்னோஸ் அமுத்திட்டு நீங்க அந்த 10 நிமிஷம் விட்டு திரும்ப அதை அடிக்கும் போது ஸ்டாப் போட்டு எந்திரிச்சிருவீங்க. ஆனா உங்க உடம்பு எந்திரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இது டயர்டா தான் சார் இருக்கும், எந்திரிக்க முடியாத மாதிரி தான். வேக்கப் ஆகாது. ஆனா நீங்க கண்ணை முழிச்சு எந்திரிச்சு உங்க டியூட்டிக்கு போயிருவீங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 10 நிமிஷம் நீங்க ஸ்கிப் பண்ணது உங்க வாழ்க்கையில உங்க பாடி திரும்ப அந்த ரீஆக்டிவேஷனுக்கு வரக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். உங்க பிரெயின் வந்து தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அப்பதான் என்ன ஆகுதுன்னா, நம்ம தூங்கி முழிச்ச அந்த தூக்க கலக்கத்தோடயே இருப்பாங்க. அப்படியே ஒரு மப்பு தட்டின மாதிரியே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு சிம்பிள் மெத்தடு, அந்த ஸ்னோஸ் அமுத்திட்டு அந்த 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுதான். அதே ஒன்ஸ் நீங்க அந்த அலாரம் அடிச்ச உடனேயே அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து அடிக்க கூடாது. அது ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எந்திரிச்சு உங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்க டோட்டல் அந்த டேவும் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் சொல்றது, அதை அமுத்தக்கூடாது. ஆமா, ப்ரேயர்னா நீங்க அதுக்கும் அதே மாதிரிதாம்மா. எப்ப ப்ரேயர் உங்களுக்கு இப்ப என்ன 4:50 இருக்கா? எந்திரிச்சிடணும் டக்குன்னு. எந்திரிச்சு உங்களோட வேலைய நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன வேற வேற வேலைகள் இருக்கோ அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்மார்ட்டா இருப்பீங்க. உங்களால வந்து கண்டிப்பா தூக்கமெல்லாம் அப்படி வராது. நீங்க நல்ல வேலையும் செஞ்சுட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டினியூவேட்டிவ் இல்லாம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்குவோம் நம்ம. அதே வந்து கண்டினியூவா ஒரு விஷயத்த கான்சிடென்டா நம்ம தொடர்ந்து இது ஓகே, இது வந்து நல்லது, இதை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், நீங்க உங்க லைஃப்ல நல்லாக முடியும், இதை வந்து செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? அதை ஏத்துக்க முடியாது. அதுக்கு பின்னாடி நம்மளால போக மாட்டோம். அது நன்மையாக இருந்தா கூட, ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா 365 நாள்
இல்லைன்னா 1000 நாள் தொடர்ந்து அங்க வேலை செய்யணும், அங்க தொடர்ந்து நீங்க அதை செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம மனசு ஏத்துக்காது. அதே வந்து ஒரு கேம்லிங் இருக்கு, இன்னைக்கு காசு போட்டோன்னா உடனே பணம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் போட்டுருவோம் இல்லையா? உடன் பணம் சொன்னா உடனே பணம் கட்டிடுவோம் இல்லையா? உடன் பணம்னா உடனே பணம் கட்டிடுவோம். இது கொஞ்ச நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க வந்து தொடர்ந்து செய்யணும், நீங்க செஞ்சுட்டே இருந்தாதான் ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க லைஃப் நல்லா ஆகும், நீங்க ஒன்னொன்னா மாறுறத உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா ஆலோசனை பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி எப்படி டெய்லியும் நம்ம இதுக்குள்ளேயே வாழ முடியுமான்னு சிந்திப்பாங்க. ஆனா நம்ம ஒன் பை ஒன் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இது நேத்து கூட வந்து நம்மளுடைய ஒரு நம்ம கோர்ஸ் கவுன்சிலர்னு சொல்லலாம். அவங்க வந்து கொஞ்ச நாள் ஆக்டிவ்ல இல்லாம இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய வீட்டுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால. பட் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, லைஃப் ஏதோ சம்திங் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குது. அது எனக்கு தெரியுது. என்னால எனக்கும் தான் என்னோட லைஃப் அப்படிதான் இருக்குது. ரொம்ப பெரிய வெடித்தனே என்னோட ஜாகுவார் இன்னும் நான் வாங்கல. என்ன வாங்கல இன்னும்? ஜாகுவார் கார். ஜாகுவார் கார் இன்னும் நான் வாங்கல. ஆனா ஏதோ சம்திங் நடந்துட்டே இருக்கு. ஏதோ சம்திங் நடந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ லைஃப் வந்து எங்கேயோ ஒரு மாற்றம் வந்து எஸ் சார் கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம வேகமா சம்பாதிக்கணும், வேகமா நமக்கு நன்மை நடக்கணும்னா அது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சம்திங் நமக்குள்ள ஹேப்பனிங், அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த சேஞ்சஸ் எங்கேயோ ஒரு மூலையில நடந்துகிட்டே இருக்குது, ஒரு மூலையில நடந்துட்டே இருக்குது. அது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் ஆகுது. நம்ம உடனே நடக்குதா அப்படின்னா நிச்சயமா நடக்காது. அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி நீங்க கேம்லிங்ல இல்லைன்னா வந்து மல்டி லெவல்ல போட்டாதான் நடக்கும். அப்புறமா உங்க காசையே உங்ககிட்ட வாங்கி உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு பாக்கி பேலன்ஸ் அமௌண்ட் அவர் ஜோப்லயே வச்சுக்குவாரு. ஸோ அதெல்லாம் நடக்குதுன்னா அது வேணா அப்படி நடக்குமா இருக்கும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம லைஃப்ல வந்து அவங்க அதான் சொல்றாங்க, சம்திங் ஏதோ வந்து என் லைஃப்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நான் எத்தனை காலம் வாழ்ந்தேன், என்னோட லைஃப் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டேன். ஆனா அது வந்து சேஞ்சஸ் இல்லை. ஆனா நான் ஸ்ட்ரகிள் நிறைய அனுபவிச்சேன். இன்னைக்கு ஸ்ட்ரகிள் இல்லை, சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இல்ல ட்ரூ ஆர் வந்து ரியாலிட்டியா நீங்க எல்லாம் வந்து ஃபீல் ஆகுறீங்களா? கண்டிப்பா ஃபீல் ஆகும் சார். எஸ், ஏன்னா நான் ஃபீல் ஆகிட்டு இருக்கிறேன். வேற வேற யாராவது ஃபீல் ஆகுறீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணி நீங்க சொல்லலைன்னாலும் இதுக்கு எஸ் ஆர் நோவாவது சொல்லலாம். எஸ் கண்டிப்பா. இந்த இவங்க சொல்றாங்க எஸ். எஸ் எஸ் அவங்க சமீரா. எஸ் எஸ் சார், கம்ப்ளீட்லி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். வெரி குட் சார். எஸ், நம்ம லைஃப் வந்து இதுதான் ரியாலிட்டி. இதான் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா இப்படித்தான் நடக்குது. இதுதான் உண்மை. கூட உண்மை வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அப்போ அதை வந்து நமக்கு மனசு வந்து ஆக்சுவலா ஏத்துக்காது. வந்து என்ன காரணம் அப்படின்னா ஒன் பை ஒன் நடக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து டக்குன்னு நடக்கணும், ஷார்ட் கட்ல இல்லையா? அதான் நமக்கு அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் அதுதானே. அது வந்து உடனே டப்புன்னு தான் போய் அதை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணும். உடனடியா அதுக்கு வந்து ரிசல்ட் எடுக்கணும் அது நினைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட, ஏன்னா இது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் மனுஷங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஒரு மரம் வந்து எவ்வளோ உயரமாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு 1000 அடி உயரம் இருக்குமா? ஒரு ரொம்ப பழமையான ஒரு பெரிய மரம் வந்து மேக்சிமம் உயரம் 1000 இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மரம் வந்து 1000 அடி உயரம் வளரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்க மனசுல என்ன தோணுதுங்க?
1000 அடி உயரம். ஒரு 700 800 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எஸ்ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். நோ சார். இருக்கு இல்லையா? 700 அடி 800 அடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? சரி, ஓகே. இதே கொஸ்டினை நம்ம திரும்ப மாத்தி கேட்கலாம். 100 அடி உயரம் இருக்கக்கூடிய மரம் வந்து மேக்சிமம் ஒரு 100 அடி வளரும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? வளரும் சார், வளரும். வளரும். ஆனா வந்து இல்ல 100 இல்ல, ஒரு 150 ஒரு 180 அப்படியெல்லாம் வளரலாம் அப்படின்னு நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஆனா ஆக்சுவலா நம்ம என்ன சொன்னோம், 800 அடி 1000 சொன்னப்போ 800 ஓகே சொன்னீங்க, 100ன்னு சொன்னப்போ 120 180 ஓகேன்னு சொன்னீங்க. ரெண்டுமே நம்மதே பதில் சொல்லியிருக்கோம். கரெக்டா உங்க மைண்ட்ல 1 செகண்ட் கண்ணை மூடி ஆலோசனை பண்ணி பாருங்க. 1000 அடி எவ்வளவு தூரம், எவ்வளவு உயரம், அந்த மாதிரி ஒரு மரம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை சார். என்ன காற்று மழை இதெல்லாம் அடிச்சுட்டு அது வந்து வளர விடாது. அவ்வளவு உயரத்துக்கு அவ்வளவு உயரம் இருக்காது. ஆனா ஒரு 700 800 வளருமா அப்படின்னு கேட்கும் போது எஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். 1000 சொன்னோம், வளராதுங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 700 800 வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களான்னு கேட்டப்போ எஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனா அதுக்கும் சாத்தியமே இல்லை. 700 800 வளராது. ஆனா நம்ம எஸ் சொல்லிட்டோம். எஸ் ஓகே, வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுவும் ஃபேக் தான். ஆனா ரியல் என்ன? 120 சரி 150 அடி கூட வந்துருச்சுன்னு சொல்லலாம். அது ரியல். அத ரெண்டுமே நமக்கு தான் தெரியுது. நம்ம பிரெயின்ல இருந்து ரெண்டுமே வந்து உதிக்குது. நமக்கு ரெண்டுமே கால்குலேட் பண்ண முடியும். ஆனா 1000 சொன்னா 800 எஸ் சொல்லிட்டோம். 100ன்னு சொன்னா அதை வந்து 180 இருக்கலாம், 160 இருக்கலாம் சொல்லி சஜஸ்ட் பண்றோம். சோ இந்த ரெண்டு விஷயமே நமக்கு தான் நடக்குது. ஒண்ணு வந்து நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு, ஒண்ணு வந்து கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. உங்களோட 1000 சொன்னப்போ உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு உங்களோட கான்சியஸ் மைண்டு அப்படி டிராவல் பண்ண விட்டுருச்சு. இது கன்ஃபியூசனா இருக்கு, எனக்கு கால்குலேட் பண்ண முடியல, நீ பாத்துக்கோன்னு சொல்லி தள்ளி விட்டுருச்சு. அந்த சூப்பை கீழே கொட்டின மாதிரி அப்படியே தள்ளி விட்டனால என்னாச்சு, நேரடியா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா ஷார்ட்டா நீங்க ஏதாவது சொன்னா நான் ரிப்ளை பண்ணா ஈஸியா போச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சோ அதனால நான் சொல்றேன் 800 எஸ் ஓகே. இது வந்து ஒரு பிசினஸ் ஆங்கிள் பயங்கரமான ட்ரிக்குங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது எங்கேயாவது எல்லாம் அப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணி சம்பாதிச்சுங்க. நீங்க யார்கிட்டயாவது பேசுறீங்கன்னா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை பெருசா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அதாவது எப்படி சொல்றேன்னா ஆஃபர் விடுவாங்கல்ல, அந்த ஆஃபரோட சிஸ்டமே இதுதான். ஒரு பொருளை வந்து 999 அப்படின்னு இருக்கக்கூடிய எம்ஆர்பிய நாங்க 99க்கு தர்றோம் அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க 899 சொன்னாலும் சரி, 799 சொன்னாலும் சரி, மக்கள் ஏத்துக்குவாங்க. இதுதான் அந்த ஆஃபரிங் மெத்தட்ல வந்து நம்மளை வந்து பிரைம் பண்றாங்க. சோ நம்மளை வந்து அதுக்குள்ளார கொண்டு போறாங்க. அந்த ஆஃபர் ஆனா நமக்கு தெரியும் 100 இருந்து 150க்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. வாய்ப்பே இல்லாத நம்பருக்கு நம்ம எஸ் சொல்லியிருக்கோம். சோ இதே மாதிரி உங்களோட நிறைய இடத்துல வந்து உங்களுக்குள்ள வந்து நிறைய பிசினஸ் வந்து பண்றாங்க. நிறைய விஷயத்துல உங்களை வந்து பிரைம் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான விஷயங்களை செய்வாங்க. ஷூ செல்லிங் ஆமா, ஷூ எல்லாம் அப்படிதான் விற்பாங்க. 4999 ரூபா உங்களுக்கு வந்து 2999 ரூபா அப்படின்னு போட்டு வச்சா இந்த பாட்டாவோட பெரிய சக்சஸ் அதுதான் தெரியுங்களா? பாட்டா ஷோரூம் இந்த பிசினஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே வந்து இந்த யுக்தியை யூஸ் பண்ண ஒரே நபர் வந்து
அந்த பாட்டா ஷோரூம்காரங்க தான். பாட்டா செப்பல்லாம் ஒரு காலத்துல, இப்போ சமீபத்துல நிறைய பேர் அதை யூஸ் பண்றதுனால நமக்கு அது என்னன்னு தெரியாது. இந்த சிஸ்டத்திலேயே கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல் ஆனவங்க பாட்டா ஷோரூம்காரங்க தான். யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? பாட்டால மட்டும் போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்னவா இருக்கும்னா 999, 999, இல்லைன்னா வந்து 599, அப்படிதான் வந்து நம்பர்ஸ் இருக்கும். பாத்திருக்கீங்களா? அவங்கதான் இதை கொண்டு வந்தவங்க, அவங்கதான் அதுல சக்சஸ் ஆனவங்க. பாட்டா ஷோரூமோட பெரிய வெற்றியே தான். 100 ரூபா ஒரு பொருளை 99 ரூபா சொன்னா நம்ம வாங்கிக்கிறோம். 100 ரூபாயா அப்படின்னு கேட்கறதுக்கு 99 ரூபாயா அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கிடுவோம். எவ்வளவு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது? 1 ரூபா தான் வித்தியாசம் இருக்குது. ஆனா அதுல வந்து இந்த இந்தியாலே வந்து அதிகமான பணம் சம்பாதிச்ச ஒரு நபர்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சம்பாதிச்சவங்க பாட்டா மட்டும் தான். ஸோ இம்போர்ட்டட் ஆர் இல்ல அது வந்து இந்தியால இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இந்தியா பூரா பிசினஸ் பண்றாங்க பாட்டா ஷோரூம் வச்சு. ஸோ அவங்க வந்து அந்த இந்தியால தான் விற்கிறாங்க. உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியல பாட்டா. அவங்க வந்து எல்லாமே அப்படிதான் பிரைசிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த பிரைசிங் மெத்தட் கொண்டு வந்தவங்க. கொண்டு வந்து அதை அவங்க நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சுட்டாங்க. அந்த ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த நம்பரோட ஃபேன்சியாவே ஃபீல் ஆனாங்க. 999, 999 வாங்கிக்குவாங்க. ஆனா அது ரவுண்ட் அப் பண்ணி பாத்தீங்கன்னா 1000 ரூபா. ஆன்லைன் இப்ப அந்த அந்த டெக்னிக்கு எல்லாருமே யூஸ் பண்றாங்க. உலகம் பூரா யூஸ் பண்றாங்க. உலகம் பூராமே வந்து அந்த டெக்னிக்கை தான் இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நம்ம கொடுக்க போறது 1000 ரூபா தான். 1 ரூபா கம்மி பண்ண ஒரு 500 ரூபாயோட பொருள் 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 449 ரூபான்னு போட்டு வச்சிருப்பேன். இல்லைன்னா 479 ரூபான்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது 480 ரூபா தான். அதோட ரியல் விலை வந்து 485 ரூபாயா இருக்கும். மொத்தம் 6 ரூபா தான் உங்களுக்கு கம்மி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது பெருசா தெரியும். சரி, எஸ், கண்டிப்பா இது அவங்களோட மெத்தடு. அவங்க உண்மையிலேயே பண்ணி பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்காங்க. இது மாதிரி என்னன்னா நம்மளோட பிரெயின் வந்து அங்கங்க இந்த மாதிரி வேலை செய்யும். நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளோட மைண்ட்ல வரும். என்ன வருங்க? எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய முடிவு. அப்போ காரணங்களையும் நிறைய நார்மல் விஷயங்களையும் நம்ம எக்ஸைட்மெண்ட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. நீங்க அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் நார்மல் கிடையாது. இது வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. இது வந்து என்னுடைய என்னங்க காசஸ், காரணங்கள். இந்த சில காரணங்கள் மூலமாக நமக்கு வந்து இந்த காரணங்கள் வந்து நம்மளை வந்து வாங்கறதுக்கு உண்டான யுக்திகளை, டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு காரணம் தானே. உங்களுக்கு 999 போது 100 ரூபான்னு உங்களுக்கு ஃபீல் ஆகல. இது ஒரு காரணம் தானே. அதுக்காகவே அந்த ப்ராடக்ட் வாங்கிடுவீங்க நீங்க. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வந்து அந்த பணம் தான், வேல்யூ தான் உங்களை வந்து என்ன பண்ணும், பர்ச்சேஸ் பண்ண வைக்கும். ஸோ உங்களோட வேல்யூவை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதுல அட்ராக்ட் ஆகாம அதுக்குள்ளார போகாம நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதை வந்து செய்யணும். ஸோ நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, அட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்மளுடைய காரணங்கள் வந்து சரியான காரணங்களா இருக்கணும். இந்த மாதிரியான காரணங்களுக்குள்ளார நீங்க வந்து பிரைமிங்னு சொல்லலாம், ஸ்கேம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களை வந்து பிரைம் பண்றாங்க. 999, 349, 359 இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு ஸ்கேம் பண்றாங்க. ஸோ அதுக்குள்ள போய் நீங்க வந்து உங்க லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்க பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதையெல்லாம் வந்து நீங்க கண்டுபிடிச்சு உங்க லைஃப் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்க டிசைட் பண்ணிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
நிறைய செய்திகள் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுடைய கருத்து என்ன? நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டோம் சார். நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். எஸ், நைஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நானே இதை வந்து அந்த இதெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இப்படி எல்லாமா நம்மளும் இருக்கிறோம் அப்படின்னு. அதே ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. இது நான் இது பண்ணும்போது, எழுதும் போதே எனக்கு அது ரொம்ப மனசுக்குள்ள நிறைய கதைகள் வந்து ஓடுச்சு. ஸோ அந்த ஒரு சில கதைகள்லாம் வந்து உங்கள்ட்ட சொல்லவும் செஞ்சேன். அதே மாதிரி ரொம்ப இதா இருந்தது, இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் படிக்கும்போது. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. see you tomorrow. வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ.